எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் வீட்டு கஷ்டத்தினால துபாயில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த ஹோட்டல் ஒழுங்காக போகாதனால அவங்களால சரியாக சம்பளம் கொடுக்க முடியல. 1 மாதம் 2 மாதம் பெண்டிங்கில் போட்டிருந்தாங்க. அந்த ஓனர் அந்த கடனை கட்ட முடியாமல் அங்கே வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளமும் கொடுக்காம அவங்களோட பாஸ்போர்ட்டையும் எடுத்துகிட்டு ஓடிட்டார். அதில் வேலை பார்த்ததில் ஒருத்தர் வீட்டு கடன் சுமையினால் அவர் ஊருக்கு போக முடியாமல் இங்கேயே இருந்துடுறாரு. விசா இல்லாதவங்கள துபாயில் கழிவழின்னு சொல்லுவாங்க. கழிவழியாக ஒரு 30 வருஷம் வீட்டுக்கும் போகாமல் இங்கேயே கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்திருக்காரு. இவர் கையில் கேமரா ஃபோன் கூட கிடையாது, நார்மல் ஃபோன் தான் வச்சுருந்தாரு. இவர் வீட்டில் உள்ளவங்கள பார்த்து 30 வருஷத்துக்கிட்ட இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்வியாக விசா இல்லாமல் இருக்கிறவங்கள ஊருக்கு அனுப்பி வைக்கிறவங்க கவர்மெண்ட்டில் அறிவிச்சிருந்தாங்க கொரோனா டைமிங்கில். அதை கேட்டுட்டு இவர் சந்தோஷமாக ஊருக்கு போகிறதுக்கு அப்ளை பண்ணிட்டு ரெடியாக இருந்தார். ரொம்ப நாள் கழித்து அவர் ஃபேமிலியை பார்க்க போகிறோம்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவர் கிளம்புறதுக்கு முந்தின நாள் அவர் கொரோனா பாசிட்டிவ் அவர் இங்கேயே இறந்து போயிட்டார். அவருக்கு கொரோனா இருக்கிறதுனால அவரோட பாடியை ஊருக்கு கொண்டு போக முடியல. அவர் இவ்வளோ நாள் யாருக்காக கஷ்டப்பட்டாரோ அவங்களால கூட அவரோட மூஞ்சியை கடைசி நேரத்தில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு வெளியே வேலை பார்க்குற நிறைய பேர்த்துக்கு சொல்ல முடியாத கதைகள் நிறையா இருக்குது.